கடிதத்தையும் அடுத்த கடிதம் என கழித்தாங்க. நான் உங்களுக்கு பிரைவேட் நோஷன் போடலாம் 17ஆம் தேதி இருக்க போகுது. ஆனா இதுக்கான ஒரு தீர்வு வந்து இன்னும் தான் எங்களுக்கு கிடைக்கல. வடக்கு மாநிலத்தில் கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட ஆக்கள் வேலையில்லா பட்டதாரிகள் இருக்காங்க. ஒரு மாத காலம் நாங்கள் அவகாசம் கொடுப்போம். அது பட்டம் வீட்டில் எத்தனையோ நாளா நாங்க செய்கிறோம். ஆனா இதுக்கு யாருமே முன் வந்து எங்களுக்கு பதில் சொல்லல. படித்தவர்கள் இந்த நாட்டின் எங்களுக்கு வேலை ஏனென்றா வந்து இன்னைக்கு எத்தனையோ பஸ்ல வந்து நாங்க டிகிரி முடிச்சு எத்தனையோ பேர் நாங்க நிக்கிறோம். இன்னும் வந்து கொண்டே இருக்க போகுது. ஆனா இதுக்கான ஒரு தீர்வு வந்து இன்னும் தான் எங்களுக்கு கிடைக்கல. இது நாங்க இன்றைக்கோ இல்ல நேற்றோ இல்ல இப்ப உங்களோட சம்பந்தமா எலெக்ஷன்ல காய்ச்சிருக்கு, டிசிசி மீட்டிங்ல காய்ச்சிருக்கு. கௌரவ அமைச்சர் சொல்லியிருக்கிறார், அடுத்த டிசிசி மீட்டிங்ல வேலையில்லா பட்டதாரிகள் 3000 பேர் இருக்கிறீங்க நினைக்கிறேன். 3000 பேர் சம்பந்தமான இப்போ நாங்கள் அடுத்த 2025ஆம் ஆண்டுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று எழுதுவோம் தானே, அதில் உங்களை உள்வாங்கிறதுக்கும் மற்றது அதில் எழுதப்படுற ப்ரொஜெக்டுகள் எல்லாத்துக்குமே உங்கள் சார்பாக எழுதுறதுக்கும் நான் அதை முன்மொழிஞ்சிருக்கிறேன். எங்களுடைய கௌரவ அமைச்சர் வந்து ஓமன் சொல்லியிருக்காரு. நீங்கள் உங்களோட தலைவரும் செக்ரட்டரியும் ஒரு நாளைக்கு என்னோட வந்து கதைங்கோ உங்களோட பிரச்சனையை நாங்கள் பாராளுமன்றத்தில் கேட்போம். இங்கே ஐஜிபி யோசனை இல்லை தானே, டிசிசி மீட்டிங்கில் கதைக்கிறதால உங்களுக்கு வேலை தரப்போகிறது இல்லை. எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் உங்களுக்கு வேலை தரப்போகிறது இல்லை. ஆனால் அன்னொரு அரசாங்கம் எடுத்த வீச்சுக்கு படாரம் உங்களுக்கு வேலை தரப்போகிறதும் இல்லை. அப்போ நாங்கள் வேறு ஏதாவது ப்ரொஜெக்டுகளை தொடங்கி 3000 பேருக்கு மேலே வேலை கொடுக்குறத பற்றி யோசிப்போம். நெடுகனுடைய அரசாங்கம் உங்களை வேலை தரணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை தராது. அப்படி பிள்ளைகள் இருக்குது சார். நாங்க ஹஸ்பண்ட் ஆகிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு நான் இந்த தனிப்பட்ட இருக்குது வயசு போன அம்மாக்கள் இருக்கு. நான் விட்டுட்டு என்னை தொண்டு எனக்கு ஏழாம இருக்கு. இப்படி போய்கொண்டு எத்தனை மேக்சிமம் நீங்க இப்ப 3500 பேருன்னு சொல்றீங்கல்ல, அப்படி சார் 3500 பேருக்கு நீங்க ஒரேடியா கொடுத்தீங்க. பின்னுக்கு பச்சிருக்கல அப்ப அவளை தோட்டு கட்டுங்க வேணும் சார். ஒரேடியா கொடுத்தீங்க கொடுக்கலாது இல்ல. இப்ப நான் பாக்குறேன் என்னண்டா, இல்ல அது உங்கள் சார்பாக கதைக்க வேண்டிய அரசாங்க எம்பி தான். நான் உங்களுக்கு ஒரு ஆளுக்கு யாருக்கு தெரியா வழியா கிளியரா சொல்லிவிடுவேன். உங்களோட சொன்னேன் போய் அரசாங்க எம்பிமார் 3 பேருடையும் கதைங்கோ அமைச்சருடையும் கதைங்கோன்னு உங்களுக்கு சொன்னேன். கதைச்சீங்களோ? சரி, நீங்கள் அதுக்கு எழுத்து மூலம் கொடுத்த நீங்களோ அவங்க பேர் போட்டு டேட் போட்டு கொடுத்த நீங்கள் அந்த கடிதத்தையும் அடுத்த கடிதம் என கழித்தாங்க. நான் உங்களுக்கு இப்போ பிரைவேட் நோஷன் போடலாம் 17ஆம் தேதி. இன்றைக்கு 17ஆம் தேதி பொதுமக்கள் பிரச்சனை சொல்லி ஒன்று வைத்தியசாலையில் 170 ஆக்களை வந்து வேலை கொடுத்துட்டு நிப்பாட்டி குழப்படி செய்திருக்கணும். அது சம்பந்தமான இது நான் பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு போகிறேன். அதே மாதிரி உங்கள்கிட்ட இவ்வளோ பேரும் எனக்கு வேறு நீங்களா போய் என்னோட காய்ச்சி உங்கள் நம்பரை சேவ் பண்ணியிருக்கேன். உங்களோட கம்ப்ளைண்ட் ஒன்று எழுதி ஃபுல்லாக வடிவாக எழுதி நான் உங்களுக்கு ஒரு ஃபோம் ஒன்று கிளியர் பண்ணி தரேன். அதில் முழு பேரும் தனித்தனியாக சைன் பண்ணி ஒரு 50 ரூபா முத்திரை ஒட்டி அபிடவிட் சைன் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் எனக்கு தாங்கும். அது நான் 17ஆம் தேதி ஒழுங்கு பிரச்சனை முதலாவதாக கதைக்கலாம். 17ஆம் தேதி அது கதைக்க வேணுமா இருந்தாலும் இப்போ உண்டு விஷயத்தை வடிவாக கொள்ளுமோ நாங்கள் போராடுறதால எதையுமே கிடைக்காது. சரிதான், நாங்கள் எங்கள்கிட்ட டைமை வேஸ்ட் பண்ணுறதும் நீங்கள் வந்து கத்துறதும் ஒரு அரசாங்கமே உங்களை திரும்பி பார்க்காது. திரும்பி பார்த்தாலும் அதை கொடுக்குற அளவுக்குரிய மூளை உள்ள அரசாங்கம் இது வரைக்கும் இலங்கையில் உருவாயில்லை. ஒரு நாளுமே நாங்கள் அடுத்தடுத்த வச்சு என்ன இந்த நாட்டில் அடுத்ததாக வேலை செய்கிறது டாக்டர்ஸுக்கு மட்டும்தான். அது என்னோட 10 வருஷம் கழிச்சு டாக்டர்ஸுக்கு வேலை கிடைக்குமோ தெரியாது. உங்களோட பிரச்சனையில் இப்போ வளமை எல்லா அரசியல்வாதிகளே தம்பி ஒரு ஆளோட எடுத்து கழிச்சு வர எலெக்ஷனுக்கு முன்னாள் அப்போ நான் சொன்னேன்னா இப்போ கதைச்சா நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஓட் கேட்குறது யாரோட காய்ச்சி எனக்கு யாரோட உங்களோட காய்ச்சி நான் ஓட் கேட்கறதுக்காண்டி கேட்பேன். ஓட் முடிய நான் வெல்லுவேன். அந்த கதை சொன்னீங்க அந்த சொன்னானோ இல்லையா போனாக்கு நீ வந்து உங்களோட அக்களோட ஒரு மீட்டிங் ஒன்று போட்டு நான் கதைப்பேன். 52 வயசுல அப்போ அம்மா என்னண்டா எனக்கு தெரியும் என்னண்டால் அது சம்பந்தமாக கதைச்சிருக்கேன். வீடியோ நீங்கள் லைவ் இல்லாமல் முழுக்க நான் அது சம்பந்தமாக கதைச்சிருக்கேன். உங்களோட விஷயமா கதைச்ச ஒரே நான் மட்டும்தான். நீங்கள் ரெண்டு பார்லிமெண்ட்டில் கயக்கணுமெண்டா நீங்கள் எழுத்து மூலம் தரணும். இப்படி தான் சாவச்சேரியிலையும் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணி போட்டு நான் பழத்துக்கு போய் 19 நாள் ஜெயிலில் இருக்கீங்கல்ல சாட்சி சொல்லும் போது ஒருத்தருமே வரையில
உங்களோட பிரச்சனை நாளைக்கு நீங்கள் உங்களோட கையால் எழுதித்தாங்க உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு எழுதித்தாங்க. அது ஒரு கம்ப்ளைண்டா ஒரு 4 பேர் சைன் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதித்தாங்க. 17ஆம் தேதி விடிய காலமா 9 மணிக்கு நான் அவசர பிரச்சனையா இதை நான் பார்லிமெண்ட்ல கொண்டே கதைக்கிறேன். அதுக்கு நீங்க உங்களோட கைவிட எழுதித்தாங்க. உங்களோட நம்பர்ல கிடக்கு. இப்போ இது வந்து டைம் வேஸ்ட் ஆகுங்க. இது நின்று வேஸ்ட் ஆகுறதால உங்களோட குரலும் வேஸ்ட் ஆகும். மற்றது உங்களுக்கு தேவையில்லாமல் போலீஸாரோட முரண்பட வேண்டி வரும். உங்களை வீடியோ எடுப்பாங்க, பொம்பளை பிள்ளைகள் நினைக்கிறீங்களா, அது தேவையில்லை பிரச்சனை வரும். உங்கள் சார்பாக நான் கதைக்கிறேன். நான் முதலே சொன்னேன், நான் வெல்லுவேன் கதைப்பேன் சொன்னானோ இல்லையோ. அப்போ நான் இங்கே சொன்னவர் இல்லை வேறு கட்சிகள பேர் சொல்லி அந்த கட்சிகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். நாங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவையில்லை, நான் வெல்லுவேன் வெண்டாப்புறம் வந்து கதை சொன்னானோ இல்லையோ. எனக்கு இப்போ அரசியல் இல்லை. அது என்னோட 5 வருஷம் தான் அரசியல் செய்வேன். எனக்கு நான் ஒரு ஃபார்மெட்டை கிரியேட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். அது உங்களோட குரூப் இருக்கும் இல்லை, குரூப்பில் போடுங்க. 3000 பேர் சைன் பண்ணணும். அது 300 பேர் மட்டும் சைன் பண்ணுறதுல பெரிய யோசனை இல்லை. அந்த அவ்வளோத்தையும் எனக்கு பிரிண்ட் பண்ணி போட்டு சைன் பண்ணி போட்டு 50 ரூபா 32 டீ ஒரு ஜேபியில் சைன் பண்ணியோ அல்லது கௌஷல்யா எங்களோட லோயர் சைன் பண்ணுவாங்க உங்களுக்கு இல்லை. அதில் நீங்கள் 50 ரூபாய்க்கு வேஸ்ட் ஆகுது. ஒரு சமானியாட்ட 500 ரூபா நீங்கள் செலவழிക്കാൻ தேவையில்லை. நாங்களே அதை சைன் பண்ணுறோம் உங்களுக்கு முன்னால் வச்சு. நீங்கள் எனக்கு அந்த கம்ப்ளைண்ட்டில் திங்கட்கிழமை தருவீங்களா இருந்தால் செவ்வாய்க்கிழமை காலம் பாராளுமன்றத்தில் கையப்படும். சரியா? எப்படி வசதி? இப்போ நாங்கள் வந்து இலக்கங்களை சாட்டிஸ்ஃபை தொடர் போராட்டம் அப்போ ஒன்று விஷயம் சொல்றேன். போராட்டம் செய்யாது. ஏனென்றால் போராட்டம் செய்யறதால கேட்கிற அளவுக்கு எங்கள்ட எந்த அரசாங்கமும் இல்லை. அது சில விஷயங்களை சில விதமாக தான் கொண்டே பாராளுமன்றத்தில் கயக்கணும். நாங்கள் இதில் நின்று கத்துறதாலேயோ இல்லாட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யறதாலேயோ ஒரு கவனம் இருப்பா இருக்கும். ஒரு யூடியூப்ல 4 பேரும் ஒரு மீடியாவில் வரும் வேலையில்லா பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டம் செய்து வரும். உங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்காது ராசா. நான் பார்த்துருக்கேன் இந்த கிரீன் கிராஸ்ல எல்லாம் 10,000 8,000 எல்லாம் இப்போ கிராஜுவேட்ஸ் ஃபெயில் ஆகிறாங்க. எனக்கு தெரிய இப்போ அண்டர் கிராஜுவேட்ஸாக இருக்கிறவங்க காமர்ஸ் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபெயில் அடிக்கிறாங்க. எனக்கு தெரியும். எனக்கு அதில் வேலை தெரியும். 2006ஆம் ஆண்டு A லெவல் மெடிசன் கிடைக்கும்னு தெரிஞ்சும் நான் போய் செலிங்கோ இன்சூரன்ஸில் போய் என்னென்னு சொல்கிறேன் அந்த இது எடுத்து கொடுப்பாங்க. போலீஸியா நான் வேலை எழுதினேன். வேணுமெண்டா 2 தெலுங்கோவில் போய் பேர் நான் டாக்டரா எனக்கு கிடைக்குமென்னு தெரிஞ்சுமெண்டா 6 மாதம் சும்மா இருக்கக்கூடாதுன்னு போய் வேலை எழுதினேன். 2006 நானாவே உழைச்சி 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் உழைச்சினேன். நாங்கள் வெளிநாட்டு ப்ராஜெக்டுகள் வரைக்கும் உங்களுக்கு முன்னுரிமை தரலாம். அது நான் போடுற ப்ராஜெக்டுகள் வெளிநாட்டு காசைகளை நான் கணக்கு கிளப்ஸுகள் போடுறேன். பார்ட்டி கிளப் இல்லை, ஸ்போர்ட்ஸ் கிளப்புகள் போடுறேன். அப்போ அந்த கிளப்புகளில் உங்களுக்கு முன்னுரிமை தரலாம். உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 50,000 பேமெண்ட் என்னால் தரையிலும் 50,000 to 70,000 என்னால் பேமெண்ட் தரையிலும். பட் நீங்கள் உங்களோட கிராஜுவேட்ஸ் இருக்கிறீங்க அத்தனை பேர் உங்களோட பிரச்சனையை பாராளுமன்றத்தில் கதைக்கிறதுக்கு நீங்கள் உங்களோட கையால் எழுதிட்டாங்க. இதுலேருந்து டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். போலீஸாரும் முரண்டுபடுவாங்க, உங்களோட கையப்பாங்க. வீடியோவில் வர தேவை வேறு ஒன்றும் தேவையில்லை. சுமூகமாக போகும். எனக்கு திங்கட்கிழமை அப்போ என்னென்றால் நான் திங்கட்கிழமை காலமே திருப்பி வருவேன். செவ்வாய்க்கிழமை காலமே நான் பார்லிமெண்ட்டில் போகணும். நான் தான் டிரைவர், நான் தான் கட்சி தலைவர், நான் தான் செயலாளர், எல்லாமே நான் தான். சரிதான்? எந்த தொண்டரும் நான் தான், செயலாளர் இல்லை நான் தான். எந்த கட்சிக்கு எல்லாமே நான் தான். பாராளுமன்றத்தில் 12 தலைவர்கள் உறுப்பு இருக்கிற இடத்துல நான் தான் இருக்கிறேன். நான் தொண்டரன் நான் தான். ஆகவே எனக்கு இந்த கட்சி இல்லையா? அப்போ இது வந்து நான் கட்சியை ஆரம்பித்து செய்ய வேண்டிய அரசியல் இல்லை. சனத்துக்காண்டி கண்டுபிடிச்சு தான் நான் பாராளுமன்றம். இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த விஷயத்தை பாராளுமன்ற கட்சி அது சம்பந்தமான வேலைவாய்ப்பு அமைச்சர்கிட்ட கொண்டு ஒழுங்கு பிரச்சனையா போட்டு இது ஸ்பெஷல் அட்ஜெட்மெண்ட் சொல்றது, அது பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் ஸ்பெஷல் அட்ஜெட்மெண்ட் சொல்றது. அது திங்கட்கிழமை நான் செவ்வாய்க்கிழமை நான் ஏற்கனவே போடுறேன். இந்த 170 இந்த இதைக்காண்டி யாருக்காண்டி எங்களோட நோயாளர்களுக்காண்டி, நோயாளர் பராமரிப்பு அந்த தொண்டர் உத்தியோகர்களுக்காண்டி போடுறேன். ஸோ அதோட சரி இதையும் போடுறேன், 2 விஷயத்தையும் போடுறேன். நீங்கள் வந்து சைன் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணீங்கன்னா காணும். உங்களோட குரூப்பில் போடுவோம். உங்கள் நம்பரில் நடக்கு உங்களுக்கு நான் இப்போ எனக்கு கிரியேட் பண்ணல போட்டு இந்த 20 நான் ஒரு PDF அனுப்புகிறேன். பிரிண்ட் பண்ணி போட்டு அதில் எல்லாம் போட்டு தான் நீங்கள் எப்போ கிராஜுவேட் பண்ணீங்க, இந்த யூனிவர்சிட்டி ஃபுல் டீட்டெயில் ஒன்றும் இருக்கும். இந்த யூனிவர்சிட்டி எப்போ கிராஜுவேட் பண்ணீங்க, உங்களோட ஃபேமிலி இருக்கா, இத்தனை பேர் உங்களை தங்கி இருக்கணும், ஃபுல் டீட்டெயிலும் இருக்கணும். அவ்வளோத்தையும் போட்டு எனக்கு தாங்கும். நாங்கள் அதை அனலைஸ் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு இந்த அடியாட்கள் இந்த அரசியல்வாதிகள் அடியாட்களுக்குள்ள வளமை அவையில் கொடுக்குறது இந்த ஜால் கனவு பால் அதெல்லாம் இந்த டிசிசி மேட்டில் காய்ச்சிருக்காரு. அப்படி செய்யலாது. அடுத்த முறை ஒரு கனவும் பாலாகாது. அடுத்த முறை நீங்கள் ப்ரொஜெக்ட் எழுதுறாலும் எங்களுக்கு காட்டி கொடுத்தா ஓமெண்ட் சொல்லியிருக்கீங்க எல்லாரும். ஏற்கனவே நடந்த ப்ரொஜெக்ட் சம்பந்தமாக கணக்கு விஷயம் கண்டுபிடிச்சு அடிபட்டு எடுத்துருக்கேன். என்ன இவங்களை முக்கியமான ஆக்களை விடையில வெளியில் வேறு தெரியாது. நான் உங்களோட விஷயம் பாராளுமன்றத்தில் 17ஆம் தேதி கதைக்கும். அதான் இப்போ எங்களுக்கு வந்து இதுவரைக்கும் கதைக்கலன்றக்காக நாங்கள் இப்படி. ஆனா நீ எப்படி எனக்கு போட் போட்டுருக்க மாட்டேன், எனக்கு 100 தான் தெரியும். எனக்கு அது பிரச்சனையே இல்லை. எனக்கு இல்லை எனக்கு போட் போட்ட முழுக்க 7 இழப்பு சரிதானே. ஆனா நான் உங்களோட விஷயத்தை எனக்கு தெரியும். ஒரு இன்கம் இல்லாம இருக்கிறதுல வேலை எனக்கு தெரியும். ஏன்னா நான் கூட கிட்டத்தட்ட 10 வருஷம் மெடிசன் படிச்சிருக்கேன். அரசாங்கம் பல விட்டதால 2 வருஷம் பழக்கு போட்டு 2 இருந்து மெடிசன் வந்து அப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்கேன். அதோட நானும் மாங்காய் கொண்டே அடிச்சு கொண்டே ஸ்கூல்ல கொண்டே பாக் பண்ணிட்டு திருப்பி வந்தால் தான் நான் வந்து நேர இப்படியே பராக்கியது. சரி தான் எனக்கு உங்களோட வேலை தெரியும். எழுதிட்டாங்க நான் பாராளுமன்றத்தில் பிரைவேட்ல எங்களுக்கு வேலை கிடைக்காது. எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி எங்களை மாட்டப்படுறாங்க. ஏன்னா யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. சரி இன்னொரு வழியால சொன்னாங்க நீங்க சுயதொழில் முன்ன கொண்டு வாங்கலாம்.
டிகிரி சர்டிஃபிகேட் வச்சு எந்த இல்ல, ஆனால் ஒரு விஷயம் விளங்கணும். நான் டாக்டரா இருந்தோட இந்த மாத வருமானம் நான் அதை சொல்ல விரும்பல. சாதாரண ஒரு பெரிய சர்ஜன் மாத வருமானம் நான் எடுத்து கொண்டு வந்தேன். நான் வீட்டில் தான் இருந்தேன். அப்படியான கணக்கு திட்டங்கள் இருக்கு. உங்களுக்கு அது தெரியுமா இல்லையா? இதில் சில பேர் இபே எட்சி பேபல் எல்லாம் கொஞ்சம் யாராவது தெரியுமா உங்களுக்கு? ரைட், உங்களுக்கு அது தெரியாது. என்னடா இப்போ நாங்கள் பேக்வேர்டாக நிற்கிறோம். டெட்டில் இருக்கிற வேறு சாதாரணமான படியெல்லாம் 4-5 லட்சம் உழைக்கிறாங்க. அது வந்து எட்சி இபே எல்லாம் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? எட்சி தெரியுமா? எட்சி என்ற ஒரு ஹேண்ட்மேட் ஒர்க் பண்ணுறது. ரைட், நான் அதுக்குரிய ப்ரொஜெக்ட் வச்சிருக்கிறேன். நான் முக்கல்ல தானே சும்மா போய் உங்களை சொல்றதுக்கு அதுக்குரிய ப்ரொஜெக்டுகள் செய்கிறேன். அதில் நீங்கள் வாங்கோ, நீங்கள் செய்யக்கூடிய எல்லாத்தையுமே செய்வேன். நாங்கள் வெளிநாடு இருக்கிறவர்களோட கனவோட கழிச்சிருக்கிறோம். இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குரிய எல்லா விஷயமும் கழிச்சிருக்கிறேன். சொந்தமாக ஒரு வீட்டு தொழில் ஸ்ரீலங்காவில் வாழ்கிறேன் என்றால் சொந்த தொழிலும் வீட்டு தொழிலாம் வாழலாம். இதாங்க இந்த டாக்டர் சம்பளம் வந்து 1,54,000 லோன் கட்டுற மட்டும் 1,30,000 காருக்கு மிச்சம் 20,000 வாழையிலுமா இல்லை. ஆனால் நான் அதை விட எக்ஸ்ட்ரா 10 லட்சம் வருமானம் பெறக்கூடிய ஒரு தொழிலோட நான் எனக்கு ஒருத்தருக்கு தெரியாமல் நான் வச்சிருந்தேன். ஸோ அதை நான் அதை பார்த்து கொடுக்குறேன். நான் உங்களுக்கு எல்லாருமே காரன் அது சம்பந்தமாக ப்ரொஜெக்ட் அடிக்கிறேன். இல்லாட்டி அடுத்த அரசியல் அப்படி ஓடிப்போய் அதை செய்திருவா. நான் அதை சொல்ல இல்லாது, என்ன செய்ய போறோம்னு சொல்ல இல்லாது. அதில் நான் உங்களை உள்வாங்குறேன். உங்களோட பிரச்சனையை பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன். அதுக்குரிய தீர்வு வரும் வரைக்கும் திரும்ப கதைக்கிறேன். ஓகே, அப்போ சுயதொழில் வாய்ப்பை நான் சொல்கிறேன். உனக்கு என்னென்றால் நான் டாக்டர் நினைக்காத இந்த ஃபேஸ்புக் போய் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். நான் எல்லாமே செய்யிருக்கேன். கோழி வளர்க்குறது, ஆடு வளர்க்குற, மாடு வளர்க்குறதால நீ வீடு கட்டிடலாம் ஸ்ரீலங்கா. அது உங்களுக்கு வழி அவ்வளோ கொள்ளுங்க. நீ ஒரு சும்மா அந்த கரெக்டை சிரட்டையில் அகப்ப அதுகளை செய்தப்போ நீ வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து வயசுக்கு அந்த சுயதொழிலை பற்றி கற்பனை விடு. இங்கே இருந்து வெளிநாட்டுக்கு இன்னும் அனுப்பலாமன்றதை பற்றி யோசி. அது சம்பந்தமான ப்ரொஜெக்ட் இருக்குது. ப்ரொஜெக்ட் இல்லை இப்போ சொன்னால் மற்ற அரசியல்வாதிகள் இருக்கு. நான் அடுத்த ஊராட்சி செய்வதற்கு அவர் சொல்லி கொண்டு வலிக்குவாங்க. நான் அப்படி செய்ய போகிறேன் அப்படி செய்ய போகிறேன் அதெல்லாம் சொல்லலாது. சரிதானே? ஆனால் அந்த ப்ரொஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறது கணவரோட காய்ச்சி இருக்கிறேன். இந்த ஊரில் வந்து